நித்திரவிளை அருகே பெண்ணின் வீடு புகுந்து 90 பவுன் நகைகள் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகேயுள்ள அதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ் குமாரி, வயது 50. இவர் திருமணமாகாமல் தனியே வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் பின்புற கதவை திறந்து வீட்டின் உள்ளே புகுந்த கொள்ளையன் பீரோவில் இருந்து 90 பவன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளார். ஆனால் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகே ஜெகதீஷ் குமாரிக்கு தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து அவர் களியக்காவிளை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் காஞ்சாம்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் ஜெகதீஷ் குமாரியின் வீட்டிலிருந்து நகைகளை திருடியது அவர்தான் என்பது தெரியவந்தது. மேலும் நகைகளை திருடிய கொள்ளையனின் மனைவிக்கும் இந்த திருட்டில் தொடர்பு உள்ளது தெரியவந்தது. கொள்ளை சம்பவம் குறித்து ஜெகதீஷ் குமாரி நீண்ட நாட்களாக போலீசில் புகார் எதுவும் கொடுக்காததால் கொள்ளையனும் அவரது மனைவியும் சேர்ந்து களியக்காவிளை மற்றும் மார்த்தாண்டம் பகுதிகளில் உள்ள பிரபல நகைக்கடைகளில் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகள் வாங்கியுள்ளனர். இதனையடுத்து கொள்ளையன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.